ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் குயிக்காக எழுந்திரிச்சு நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு முந்தைய அம்மா எழுந்திரிச்சிட்டாங்க. இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. மழை நைட்லேருந்து சரியான மழைங்க. இத்தனை நாளாக காற்று இல்லை, ஆனால் இன்னைக்கு நல்ல காற்று, விடிய விடிய பயங்கர காற்று மழையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சோறு தாங்க கிண்ட போகிறேன். சோறு ஆல்ரெடி அம்மா எனக்கு முந்தையே இருந்துச்சு கிச்சனில் தீயை பற்ற வச்சு பத்தியெல்லாம் பொருத்தி சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டாங்க. நான் உருளைக்கிழங்க நல்லா கழுவி தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, 1.5 தக்காளி, பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், அப்புறமா மிளகு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அது கூடவே ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த தக்காளியை அதோட சேர்க்கணும். நம்ம தக்காளியை போடுறதுக்கு முந்தி இந்த உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துடணுங்க. அந்த எண்ணெயும் பெரிய வெங்காயம் வதங்கும் போதே அந்த உருளைக்கிழங்கையும் போட்டுடணும். கருவேப்பிலை, எனக்கு கருவேப்பிலைனாலே ரொம்ப பிடிக்குங்க. சமைக்கும் போது கருவேப்பிலை போட்டால் தான் எனக்கு சமைச்ச மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அம்மா நிறைய கருவேப்பிலை கொண்டு வந்திருக்காங்களா, நீ டெய்லி கருவேப்பிலையாக போட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் அதோடு சேர்த்துட்டேன். பூண்டு பிள்ளைங்க பெருக்கி தனியாக வச்சுருவாங்க. அப்போ என்ன செய்யணும்னா நைஸாக நறுக்கிடணும், இல்லைனா சீவல் வச்சு சீவிடணும். அந்த மாதிரி பண்ணோன்னா பிள்ளைங்களால பூண்டு எது சோறு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா விரவி விட்டுட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இவ்வளோதாங்க. இதுக்கு வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இது மட்டும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். அதை சோறோட மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுத்துடலாம். இதை கூட்டாவும் சைடில் வச்சு கொடுத்துடலாம். அம்மா ஊரில் சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாங்க. நம்ம ஊரில் எல்லாருமே அதே மாதிரி தான் ஆளுங்க குயிக்காகவே எந்திரிச்சிருச்சு. நான் 3:30 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிட்டு படுத்துட்டேன். ஆள் எந்திரிச்சு தீயை பற்ற வச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பாத்திரம் கூட அந்த வாஷ் பேஷனில் அழுக்காக இருக்கவே கூடாது. அம்மாவுக்கு உடனே அதை கழுவிடணும். அத்தை படுத்திருந்தாங்க. அத்தை எப்போவுமே பையா தான் எந்திப்பாங்க. நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கடைக்கு போகும்போது தான் அத்தையை எழுப்பி போடுவேன். அம்மா கலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு, அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷங்க. அதுலேயும் ஒரு சிலர் எனக்கு அம்மா இல்லை, உங்கள் அம்மாவை பார்க்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்போல்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம அம்மா எப்போதும் நம்ம கூட தான் இருப்பாங்க. அம்மாவை நான் சத்தம் போட்டேன், ஏமா தண்ணி ஐஸாக இருக்கும், இந்த குளிரில் நீங்கள் பாத்திரம் விளக்காதீங்க, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆள் கேட்கவே இல்லை. ஒரே வார்த்தையாக சொல்லிடுச்சு, நாங்கள் பார்க்காத குளிரா, எங்கள் ஊரில் நாங்கள் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துடுவோம், இதெல்லாம் ஒரு குளிரா அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. மல்லியலையும் போட்டு வதக்கிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலான்ட்டு. இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கண்ணா கடவுளுடைய அருளும் எங்கள் எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பாக இருக்கும். மக்களே, உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.